வணக்கம் செல்ல குட்டிகளா, நான் உங்கள் சாந்தி சரவணத்தை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின கரடி டாக்டர் என்ற புத்தகத்திலிருந்து கடல் கன்னி தந்த பரிசுன்ற கதையை தான் கேட்க போகிறோம். அது ஒரு மீனவர் குடியிருப்பு, ஃபிஷர்மேன்ஸ் கேவ். அங்கே என்னன்னா யார் இருக்காங்க? சிந்துன்னு ஒரு சுட்டி பொண்ணு இருக்காங்க. அப்பா மீன் பிடிக்க போகும்போது கடலுக்கு போகிறத பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் கண்ணிலேருந்து மறையிறவருக்கும் டாட்டா காமிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷத்தில் அவள் எவ்வளோ கேள்வி கேட்பாங்க தெரியுமா? நீங்களும் அப்படி தானா? கேள்வி கேட்குறது நல்லது தானே. வானமும் கடலும் ஏன் நீளமாக இருக்குது? பூமி ஏன் பச்சையாக இருக்குது? நம்ம வீட்டு தண்ணி ஏன் உப்பு கரிக்கல, கடல் தண்ணி மட்டும் உப்பு கரிக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அம்மா அவளை பதிலே சொல்ல முடியாது. அப்பா வருவார், அவர்கிட்ட கேளு அப்படின்னு சமாளிப்பாங்க அம்மா. சரி, வெளியில் இருக்கிற பசங்களோடையாவது போய் விளையாடலாம். இப்போ தான் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறோம். அங்கே கேம்ஸ் மீன்ஸ் வீடியோ கேம்ஸு. அப்போல்லாம் என்னென்னா ரோட்டில், ஸ்ட்ரீட்ஸில் பசங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியாக விளையாடுவாங்க. ஆனால் நம்ம சிந்து போனால் அங்கேயும் சண்டே தான் முடியும். காரணம் என்ன தெரியுமா? அவங்க உங்களுக்கு புரிகிறபடி சொல்கிறேன். ஸ்கிப்பிங் விளையாட்டுன்னா ஏன் எகிரி எகிரி குதிக்கணும்? ஏன் ஃபுட்பால்லாம் காலில் தான் உதைக்கணுமா? இப்படி குறும்புத்தனமாக கேள்வி கேட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் ரொம்ப சண்டை வந்துடும். அவங்களும் ரொம்ப எரிச்சலாயிடுவாங்க. விளையாட வந்தால் விளையாடாமல் எதுக்கு இத்தனை கொஸ்டின் கேட்குற அப்படின்னு. அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு அம்மா கிட்ட சொன்னோடனே அம்மா திருப்பி அதுக்கும் ஒரு போடுவாங்க. நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அம்மாவும் இப்படி புலம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேள்வியே கேட்குறத விட்டுண்டோம். அப்பா வந்தால் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? ஸ்கூலில் மாறை டீச்சர் தான். ஏன்னா டீச்சர் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூலில் கூட டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்ன கொஸ்டின் கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. அப்பா ஒரு நாள் மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மீன், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிரித்து வைக்கிறாரு. அப்போது இவங்களுக்கு டக்குன்னு சிந்துக்கு ஒரு டவுட் வருது. இப்போது நம்ம பகலில் இந்த மாதிரி நண்டு போய் பார்க்கலாம், கடலில் மீன் போய் பார்க்கலாம். ஆனால் நைட்டில் எப்படி போய் நம்மளால் பார்க்க முடியாதோ அதே மாதிரி தானே இந்த கடலில் இருக்கிற மீன், நண்டு, எல்லா அனிமல்ஸ்க்குமே எப்படி கண்ணு தெரியும்? அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு திடீர்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துடுது. ஆஹா, இந்த நண்டெல்லாம் இருட்டை பார்த்து அம்மாடியோ அப்படின்னு பயப்படுமா? இல்லை அதெல்லாம் தைரியமாக இருக்குமா? இரவு நேரத்தில் கடலில் உள்ள மீன்களும் அதே போல் பயப்படுமா? இதை யாரிடம் கேட்குறது? ஐயோ, ஸ்கூலில் இருந்தால் மாறி டீச்சர்கிட்டையாவது கேட்கலாம். அப்பாவும் டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அம்மா கிட்ட கேட்டால் வழக்கம் போல் திட்டுவாங்க. சரி, என்ன பண்ணலான்னு அந்த கேள்வி மட்டும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. வழக்கம் போல் அப்பா மறுநாள் காலையில் கடலுக்கு போகிறாரு. டாட்டா காமிச்சிட்டு டக்குன்னு சிந்துக்கு ஒரு யோசனை வருது. ஆஹா, அப்பா கடலுக்கு போயிட்டார் இல்லையா? அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறாங்க? வீட்டு ஃபுல்லாக தேடுறாங்க, டார்ச் லைட் இருக்கான்னு. அம்மா, எதுக்கு டார்ச் லைட்டு அப்படின்றாங்க. இல்லைம்மா, டார்ச் லைட் வேணும்னு. இல்லை அப்பா எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாரு அப்படின்னு சொன்னோடனே அம்மா தூங்கினோடனே அங்கே ஒரு மண்ணெண்ணெய் ஊற்றி எரிய வைப்பாங்க இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க, பெட்டர் மாசுன்னு சொல்லுவாங்க. அந்த லைட்டை எடுத்துகிட்டு அதில் நல்லா எண்ணெய் க்ளீன் பண்ணி எண்ணெய் ஊற்றி விளக்குக்கு அந்த விளக்கையும் தீப்பெட்டியும் எடுத்துக்கிட்டு கடலை நோக்கி போகிறாங்க. கடல் பெரிய சத்தத்தோடு அலைகளோடு மோதிக்கிட்டு இருக்கு. லேசான வெளிச்சம் இருக்குது. விளக்கை ஏற்றிட்டு மீன்களே மீன்களே அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க. அலை சத்தம் அதிகமாக கேட்குது. இன்னும் பெரிய குரல் எடுத்து மீன்களே மீன்களே அப்படின்னு கத்துறாங்க. அமைதியான கடலில் திடீர்னு மனித முகமும் மீனின் வால் கொண்டு ஒரு கடல் கன்னி தோன்றுறாங்க. சிறுமியே, யார் நீ? எதற்காக மீன்களை கூப்பிடுகிறாய் அப்படின்னு கேட்குது. அது வரைக்கும் ஓவியத்திலே பார்த்துட்டு இருந்த நம்ம சிந்துக்கு ரொம்ப டக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது. கடல் கன்னி வேறு நம்மளோட பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வியப்பாகவும் இருக்குது. சிறுமியே, யார் நீ அப்படின்னு மீண்டும் கடல் கன்னி கேட்குது. இருட்டுக்கு மீனெல்லாம் பயப்படும்னு நினச்சி நான் விளக்க கொண்டு வந்தேன். என் பேர் சிந்து, நான் இந்த பகுதியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய் விட்டு சிரிக்குது கடல் கன்னி. சிந்து, உன் கருணைக்கு நன்றி. நீ எப்படி இரவு பகல் ஏற்றது போல் வாழ பழகி கொண்டாயோ அதே போலத்தான் இந்த பூமியில் உள்ள அனைத்துமே இருக்கும். இரவு பகல் என்பது தான் இயற்கை. நாங்கள் இயற்கையை சார்ந்து தான் இருக்கோம். மனிதர்கள் தான் விளக்க கண்டுபிடிச்சிட்ட உடனே
இரவையும் பகலாக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்கிறாங்க. நீ ஏன் இப்படி தனியாக வந்திருக்க? ஆமாம், நான் யார்கிட்டையும் சொல்லாமல் வந்துட்டேன். அப்போது உன்னை வீட்டில் தேடுவாங்க இல்லையா, அது மாதிரி செய்யக்கூடாது, நீ வீட்டுக்கு போன்னு சொன்னோடனே சிந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்னோட மிஸ் மாதிரியே நீங்கள் ரொம்ப நல்லா சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. உடனே கடல் கண்ணி சூழியெல்லாம் எடுத்து சிந்துக்கு கொடுத்து, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வரக்கூடாது, சீக்கிரமாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போ, உன் கேள்விக்கெல்லாம் நிச்சயமாக பதில் கிடைக்கும் அப்படின்னு வாழ்த்தி அனுப்புகிறாங்க. அந்த வண்ண வண்ண கூழாங்கற்களை எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போகிறாங்க நம்ம சிந்து. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாந்தி சரவணன் அத்தை.